வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா டாப் லோடு வாஷிங் மிஷின் வேல்ஃபுல். இது வந்து மிஷின் ஆன் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நம்ம வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மிஷின் ஆன் ஆகலை. ப்ளக் பாயிண்டில் வந்து பவர் வருது, போர்டுக்கு வந்து பவர் போதான்னு இல்லை, மொத்தத்தில் ஆன் ஆகலை. சரி, நம்ம இதை கழட்டி பார்த்துடலாம். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எலிலாம் கிடச்சிருக்கும், ஒயர் எலி கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே அந்த ஃபால்ட்டு கிடையாது, எல்லாமே நல்லா இருக்குது. இதை வந்து நம்ம சிம்பிளாக எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே போர்டு இருக்குது பாருங்கள், அதில் வந்து பவர் சுவிட்ச், மைக்ரோ சுவிட்ச் இருக்கும். அது ரெண்டையும் நம்ம டச் பண்ணையில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் ஆகும். அதாவது பவர் போர்டு நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆன் ஆகும். 5 வோல்ட் டிஸ்பிளேக்கு போகுது அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆகிடுது. நான் டச் பண்ணிட்டேன், இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆன் ஆகிருக்கு. அப்போ வந்து டிஸ்பிளே போர்டு தான் கம்ப்ளைண்ட்டு. டிஸ்பிளே போர்டில் அந்த பவர் சுவிட்ச் மட்டும் கம்ப்ளைண்ட்டு. நம்ம அந்த மைக்ரோ சுவிட்சை மட்டும் மாற்றினா உங்களுக்கு ரெடி ஆயிரும். மற்றபடி பவர் போர்டு நல்லா இருக்குது. சுவிட்சை மட்டும் மாற்றிக்கலான்னு சொல்லல, கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க இந்த போர்டை மாற்றி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி, நம்ம போர்டே மாற்றிடலாம் அப்படின்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுதான் இந்த ஃப்ரெஷ் போர்டு தான் இது. இந்த போர்டை நம்ம மாற்றி ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா லாக் இருக்கும், 2 ஸ்க்ரூ இருக்கும், மற்றபடி லாக் இருக்கும். ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த போர்டை போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளே போர்டு பார்த்தீங்கன்னா சேவ் மாடலில் இருந்தால் தான் வேலை செய்யும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு வேலை செய்யாது. சீரியல் நம்பர் மாறுச்சுன்னா உங்களுக்கு வேலை செய்யாது. பவர் போர்டுலேருந்து டிஸ்பிளேக்கு போகிற ஜாக்கு, அதை மறக்காமல் ஜாயின் பண்ணணும். நம்ம இனிமேல் ஆன் பண்ணி பார்க்கல, அதை ஸ்க்ரூ போட்டாச்சு. ஏன்னா பவர் போர்டு நல்லா இருக்குது, அதனால் வந்து டிஸ்பிளே போர்டு மட்டும் மாற்றிட்டு நம்ம அதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். வேல்ஃபுல் மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுமே கீர் பாக்ஸ் தான் சீக்கிரமாக கம்ப்ளைண்ட் ஆகும். அதை விட்டால் பிசிபி கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா அதை வந்து சர்வீஸ் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிஸ்பிளே போர்டு தவிர உங்களுக்கு பவர் போர்டு கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா அதை வந்து ரெடி பண்ண முடியாது. அது மேலே வந்து அரால்டு மாதிரி ஊற்றிருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம இப்போ வந்து மிஷினை ஆன் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வந்து மிஷினில் பார்த்தீங்கன்னா துணி போட்டிருந்தாங்க, அதனால் துணி அப்படியே இருக்குது. துணி போட்டுட்டு ஆன் பண்ணுறப்ப ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பவர் பட்டன் இப்போ பார்த்திங்கன்னா வேலை செய்து வேறு போர்டு மாற்றணுன்னு இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா வேல்ஃபுல்லை பொறுத்த வரைக்கும் டெமோ ஓடும். டெமோ ஓடிட்டு P1 அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். அதுக்கப்புறம் தான் இன்லெட் எடுக்கும். நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன். உங்களுக்கு யாராவது பாண்டிச்சேரி பக்கம் சர்வீஸ் தேவை அப்படின்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டெமோ ஓடுது, ட்ரம்மு சுற்றுது. உங்களுக்கு வந்து ட்ரம்மு சுற்றுச்சு அப்படிங்களையே உங்களுக்கு மிஷின் ரன்னிங்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.